வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மானத்தோடு வாழ்வேன். கதைக்குள்ள போலாமா? ஹலோ சரளக்கா, எப்படி இருக்கீங்க? பசங்கெல்லாம் காலேஜுக்கு போயிட்டாங்களா? மாமா கிளம்பிட்டாரா? ஆ, இப்பதான் எல்லாரும் கிளம்புனாங்க கனகா. ஆமா, அங்க பசங்க சங்கர் எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்களா? ஆ, எல்லாரும் இப்பதான் கிளம்புனாங்க அக்கா. என்ன காலையில போனை போட்டிருக்க? ஒன்றும் இல்லைக்கா, மாமா கிட்ட இருந்து நேற்று ராத்திரி ஃபோன் வந்தது. அதுதான் உங்களுக்கும் வந்துதான்னு கேட்க ஃபோன் போட்டேன். ஆ, வந்தது வராமலையா? முதல்ல இங்கே தான் ஃபோனை போட்டாரு. அதுதானே பார்த்தேன். சரி, அதை பற்றி என்ன யோசிச்சிருக்கீங்க? கௌதம் காரியம் பற்றி தானே. என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். அதுவும் இவர் வீட்டுக்கு மூத்த பிள்ளை. தம்பி காரியத்துக்கு போகலன்னா ஊரில் தப்பாக பேச மாட்டாங்க. அக்கா, அது இல்லக்கா, மாமா காரியம் முடிஞ்சதும் எல்லாரும் சாவுக்கு வந்து கிளம்புனது போல கிளம்பிடாதீங்க. உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசணும்னு சொன்னாரே, அதை பத்தி கேக்குறேன். உங்களுக்கும் சொன்னாரு இல்ல? ஆ, சொன்னாரு. என்னத்த பேச போறாரு? அந்த சரண்யா பத்தியும் அந்த ரெண்டு பிள்ளைங்கள பத்தியும் தான் பேசுவாரு. அதுதான் நானும் நினைச்சேன். ஆமா, நீங்க அதை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இதோ பாரு கனகா, மாமா முதல்ல அதை பத்தி பேசட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். என்ன பெருசா அவர் சொல்லிட போறாரு? அந்த வீட்டை அவங்க பேருக்கு எழுதி கொடுத்துருவோம். அந்த பொண்ணுக்கு படிப்பு இல்ல, பிறந்த வீட்டை சொந்தமா யாரும் இல்ல. நம்மளை விட்டா அவளை யாரு பாப்பா? அவளுக்காக இல்லைனாலும் அந்த பசங்க நம்ம பசங்க இல்லையா? அவங்க முகத்தை பார்க்கணும். உங்க தம்பி பசங்க தானே, அது இதுன்னு சென்டிமெண்டா பேசுவாரு. இதை கேட்டு நம்ம வீட்டுக்காரங்களும் உருகிடுவாங்க. ஆ, அது சொன்னீங்க பாரு, அது என்னவோ சரிதான். அதுலயும் எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப இழகின மனசு. உடனே சரிப்பா, வீட்டை கொடுத்துடுவோம், இல்லைன்னா மாசம் மாசம் பணத்தை அனுப்புறோன்னு எக்ஸ்ட்ராவா வாய விடுவாரு. அதுக்கு தான் நான் அவரை இப்பவே திட்டம் போட்டு வச்சுட்டேன். அந்த வாத்தியார் வேலையில வர்றது என்னத்தை எங்களுக்கு பத்துது? இதுலயே வாடகை அது இதுன்னு பார்க்கணும். நாங்களும் ரெண்டு பிள்ளைங்களை வச்சிட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூர்ல விலைவாசி எல்லாம் எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமா, இங்க மட்டும் என்ன எல்லாம் ஃப்ரீயாவா கிடைக்குது? எங்களுக்கும் வர்ற வருமானம் உன்னை புடி என்ன புடின்னு தான் இருக்குது. அதனால தான் அந்த பிள்ளைங்க மேல பரிதாபப்பட்டு எதையும் வாய் விட்டுடாதீங்கன்னு அவர்கிட்ட சொன்னேன். அவரும் மண்டைய ஆட்டுறாரு. பார்க்கலாம். ஆமாக்கா, அதுதான் சரி. நாம இவங்கள இங்கேயே சொல்லி கூட்டிட்டு போறதுதான் நல்லது. வேணுன்னா அவங்க அக்கா கொல்கட்டால நல்லா வசதியா தானே இருக்காங்க. அவங்க வேணா அவங்கள பாத்துக்கிட்டுமே. யாரு வேண்டான்னு சொல்றது? வீட்டுக்கு மூத்த பொண்ணு, ஒரே பொண்ணுன்னு எல்லாம் உங்களுக்கு தானே செஞ்சாரு. அதுதானே, சரியா சொன்னேன். ஆனா பாரு, நான் அடுத்த வீட்டுக்கு போயிட்டவ என்னை எதுவும் கேட்காதீங்கன்னு கராரா சொல்லிடுவாங்க. வனிதா அண்ணி அப்படி சொல்லலைன்னாலும் அவங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு, சரியான பிசினாரி. கடைசியில நம்ம தலையில தான் எல்லாம் விடியும். அக்கா, என்ன ஆனாலும் சரி, நம்ம உஷாரா இருக்கணும். நம்ம வீட்டுக்காரங்களை பேசவே விடக்கூடாது. இருக்கிற பிரச்சனையில இப்ப இவங்கள வேற யார் பாக்குறது? பாத்துக்கலாம் விடு கனகா. நாம முகம் கொடுத்தா அந்த சரண்யா கிட்ட பேசினா தானே. அன்னைக்கு சாவுல இருந்தது போல எதுவும் கண்டுக்காம இருந்துடுவோம். அவகிட்ட பரிதாபப்பட்டு ஒன்னும் வச்சுக்காத. அப்புறம் நீதான் காலம் பூரா பாரத சுமக்கிற மாதிரி ஆயிடும். ஆமாக்கா. சரி, நாளைக்கு எல்லாரும் எப்ப கிளம்புறீங்க? காலையில கிளம்பிடுவோம். அதுதான் மாமா முதல் நாளே வந்துடுங்கன்னு சொன்னாரே. அப்படியா? நாங்களும் நாளைக்கு தான் கிளம்புறோம். அநேகமா ஒன்னா தான் போய் சேருவோன்னு நினைக்கிறேன். சரிக்கா, ஊர்ல வந்து பேசிக்கலாம். ஆமா, அண்ணி எப்போ வருவாங்க? எதனா ஃபோன் போட்டாங்களா? ஆ, அவங்க தம்பிக்கிட்ட ஏதோ பேசினாங்க. இன்னைக்கே அவங்க கிளம்புறதா சொன்னாங்களாம். போட்டோம், போய் தம்பி பொண்டாட்டிய பார்த்துக்கிட்டோம். அட, நீ வேற, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இப்பவே போய் அவங்க அப்பா கிட்ட அந்த வீட்டில் எனக்கு என்ன பங்கு தருவீங்கன்னு தூபம் போட போயிருப்பாங்க என்றாள் சரளா. சரியா சொன்னீங்க என்று சிரித்து கொண்டே போனை வைத்த கனகா, அப்பா என்னம்மா நடிக்கிறாங்க. சென்னையில சொந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு கஷ்டப்படுறாங்களாம். அவர் பேங்க் மேனேஜரு. அவருக்கு வர்ற வருமானமே தலைக்கு மேல. இதுல இவங்க வர பொட்டிக் வச்சு அதுல வேற நல்லா சம்பாதிக்கிறாங்க. இவங்களுக்கு கஷ்டமா? எங்க மூத்தவங்களான இவங்க தலையில அந்த சரண்யாவையும் பசங்களையும் கட்டிடுவாங்களோன்னு இப்பவே பஞ்சவேஷம் போடுறாங்க என்று மனதில் முனறிக்கொண்டு உள்ளே எழுந்து சென்றாள். அங்கே போனை வைத்த சரளா கனகாவை வாய்விட்டே திட்ட ஆரம்பித்தாள்.
அடியே கனகா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? புருஷன்காரன் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரு. பத்தாததுக்கு இவ வேற வீட்டுல துணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. பசங்க இப்பதான் சின்ன பிள்ளைங்க. இவங்களுக்கு என்ன செலவு வந்துட போகுது? கஷ்டப்படுறாங்களாமே. கஷ்டப்படுறவங்க தான் கோயம்புத்தூர்லயே மெயின்ல அரை கிரவுண்ட் நிலத்தை வாங்குவாங்களா? எல்லாம் நாடகம். அந்த சரண்யாவையும் அந்த பிள்ளைங்களையும் நைஸா பேசி எங்க தலையில கட்ட இப்பவே பிளான போடுறா. அதுக்கு தான் காலையிலேயே போனை போட்டு என் வாயை புடுங்குறா. நான் என்ன இழிச்ச வாயா? பார்த்துக்கலாம் அவளா நானான்னு என்று எழுந்து சென்றாள். மறுநாள் மாலை அனைவரும் திருச்சியில் இருக்கும் சண்முகம் வீட்டிற்கு சென்று இறங்க தனது மூத்த மகன் கணபதியையும் இளையவன் சங்கரையும் அவர்களது மனைவி குழந்தைகளை பார்த்ததும் வாடியிருந்த சண்முகத்தின் முகத்தில் சற்று தெளிவு வந்தது. மகள் வனிதா முதல் நாளே வந்திருக்க அனைவரையும் வாசலுக்கு வந்து உள்ளே அழைத்து சென்றாள். உள்ளே சரண்யா கௌதம் போட்டோவிடம் அமைதியாக அமர்ந்திருக்க அவர்களை பார்த்ததும் எழுந்து சென்று வரவேற்றாள். பிள்ளைகள் அனைவருக்கும் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க அவர்களை பரிதாபமாக பார்த்து கொண்டு தண்ணீரை வாங்கிய கணபதியை முறைத்தாள் சரளா. சண்முகம் அதை கவனித்து அமைதியாக இருந்தார். அன்றிரவு உள்ளே சரண்யாவே அனைத்து வேலைகளும் செய்து கொண்டிருக்க அவளிடம் செல்லாமல் தங்கள் அறையிலேயே அமைதியாக இருந்து கொண்டு ஏதோ பேருக்கு வந்திருந்த சொந்தங்களிடம் பேசிக் கொண்டிருந்தனர் கனகாவும் சரளாவும். வனிதா சற்று நேரம் சரண்யாவிடம் செல்வதும் பிறகு ஏதோ வேலை இருப்பதாக கூறிவிட்டு வெளியே வருவதும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். மறுநாள் காலை கௌதமிற்கு காரியங்கள் அனைத்தும் முடிந்து வந்திருந்த சொந்தங்கள் அனைவரும் கிளம்பி செல்ல அன்று மாலை தனது மகன்களையும் மருமகனையும் அழைத்து ஹாலில் அமர வைத்தார் சண்முகம். அனைவரும் வந்து அமர ஒவ்வொருவர் மனதிலும் ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. சண்முகம் எப்படி பேசினால் அதற்கு என்ன பதில் சொல்வது என்று மனதிற்குள் பாடம் செய்து கொண்டிருந்தனர். வனிதாவின் கணவர் தேவா கொல்கட்டாவில் இருந்து வரும் வழியெல்லாம் தனது மனைவிக்கு போதித்த விஷயத்தை ஒரு தரம் கண்ணாலேயே ஜாடை காட்டி ஞாபகம் செய்ய அவள் அமைதியாக தலையை ஆட்டினாள். அனைவரும் இப்படி பல யோசனையில் இருக்க சரண்யா அமைதியாக உள்ளே அனைவருக்கும் பானையில் முறை கடைந்து கொண்டிருந்தாள். அப்பா, என்னவோ எங்க கிட்ட பேசணும்னு சொன்னீங்க. நாங்களும் வந்துட்டோம். நீங்க அமைதியா இருந்தா எப்படி? பேச வேண்டியதை சீக்கிரமா பேசிட்டா நாங்க ஊருக்கு கிளம்புவோம். நான் சென்னைக்கு போகணும். சங்கர் கோயம்புத்தூர் போகணும். அக்கா, நீ எப்ப கிளம்புற? நாங்களும் இப்பவே கிளம்புறோம் மச்சான். பசங்க அங்க வேலைக்கு போறாங்க. அவங்களே சமைச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நானும் ஆஃபீஸுக்கு 4 நாள் தான் லீவ் போட்டேன். இப்பவே போனா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போக சரியா இருக்கும். என்ன பண்றது? ஓடு ஓடுன்னு ஓடுனாதான் நம்ம பொழப்பு ஓடும் என்று பெருமூச்சு விட்டான் தேவா. இங்க மட்டும் என்னன்னா எல்லாருக்கும் அப்படிதான் என்றாள் சரளா. சண்முகம் அமைதியாக ஈசி சேரிலிருந்து எழுந்து அமர்ந்தார். உங்க எல்லாரோட சிரமமும் எனக்கு தெரியும். என்ன பண்றது? வீட்டுக்கு கடைசி பையன், நல்ல உழைப்பாளி, சின்ன வயசு கிழவன் நான் இருக்கும்போது அவன் போய் சேர்ந்துட்டான். நீங்க எல்லாரும் இங்க வரும்போதெல்லாம் உங்களை கிட்ட இருந்து பார்த்து நீங்க ஊருக்கு கிளம்புற வரைக்கும் அவன் தான் எல்லாம் செய்வான். இப்ப அவனோட காரியத்தை நீங்க செய்யற மாதிரி ஆயிடுச்சு என்று கண்ணாடியை கழட்டி விட்டு கண்களை துடைத்து கொண்டார். உள்ளே சரண்யா முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் மோரை கடைந்து கொண்டிருந்தாள். அதுக்கு என்னப்பா பண்றது? இந்த சின்ன வயசுல அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு யாருக்கு தெரியும்? வீட்டுக்குன்னு உழைச்சானே தவிர கொஞ்சம் உடம்பையும் பார்த்துருக்கணும். ராத்திரியும் பகலும் அந்த டாக்ஸியே கதியா இருந்துட்டான். அண்ணா, இப்ப அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அவன் போய் சேர்ந்தும் 10 நாள் ஆயிடுச்சு. இனி ஆக வேண்டியதை பார்க்கலாம். அப்பா எதுக்கு நம்மளை உட்கார வச்சிருக்காருன்னு கேட்கலாம் என்றான் சங்கர். அதுதானே என்று தேவாவும் கூற, சொல்லிடுறேன்ப்பா கண்ணுங்களா. உங்களுக்கே தெரியும் நம்ம சரண்யாவை பத்தி. பாவம், அவ சின்ன பொண்ணு. அவன்தான் உலகன்னு வந்தவ. அவளுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு எல்லாம் இதுதான். படிப்பும் 10வது வரைதான் படிச்சிருக்கா. அதுதான் தெரியுமே. நம்ம கௌதமும் +2 தானே படிச்சிருக்கான். பின்ன அவனுக்கு இப்படிப்பட்ட பொண்ணை தானே கட்டணும்னு பார்த்தோம். அதனால என்ன இப்ப என்றான் கணபதி. அதனால என்னப்பா? ஒன்றும் இல்லை. என் பிள்ளை நல்லா தான் படித்தான். ஆனால் எனக்கு தான் அவனை படிக்க வைக்க வசதி இல்லை. உங்களெல்லாம் படிக்க வைக்க அவனோட படிப்பை பாதியில நிறுத்திட்டேன். நீங்கள் தலையெடுக்கிறதுக்குள்ள உங்கள் அக்காளுக்கு கல்யாணம் அது இதுன்னு வந்துடுச்சு. புள்ள பாவம் எப்படியோ
அந்த காரை ஓட்ட கத்துக்கிட்டு அவனே அங்க இங்கன்னு காரை ஓட்டி எனக்கும் உதவிக்கிட்டு இருந்தான். நான் அவனுக்கு சொந்தமா காரு கூட வாங்கி கொடுக்கல. அவனே எப்படியோ உழைச்சி சொந்தமா அந்த காரை வாங்கி ஓட்டி சம்பாதிச்சிட்டு இருந்தான். என்னையும் கடைசி வரை நல்லா பார்த்தான் புள்ள. அதுக்கு இப்ப என்னப்பா, நாங்க என்ன உங்களை பார்க்க மாட்டேன்னு நான் சொல்றோம்? நீங்க தான் வீம்புக்கு உங்க சின்ன பிள்ளைகிட்டே இருந்துட்டீங்க. இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இப்பவே எங்க கூட வாங்க, நாங்க கூட்டிட்டு போக ரெடி என்றான் சங்கர். ஆமா மாமா, நானும் அதே தான் சொல்றேன். அப்புறம் மூத்த புள்ள கூப்பிட மாட்டேன்றான் பாருன்னு எங்களை கையை கட்டாதீங்க என்றாள் சரளா. இல்லம்மா, நான் யாரையும் எதுவும் சொல்ல வரல. இப்ப என்னை பத்தின பேச்சுக்கே இங்க ஒன்றும் இல்லை. நான் கிழவன், எங்கேயாவது போய் ஒதுங்கிப்பேன். ஆனா பாவம், நம்ம சரண்யாவை பத்தியும் அந்த குழந்தைங்களை பத்தியும் தான் பேச வந்தேன் என்றவர் கூறிக்கொண்டிருக்க, சரண்யாவின் மூத்த மகள் அக்ஷயா அனைவருக்கும் மோரை கொண்டு வந்து கொடுத்தாள். அனைவரும் ஒரு கிளாஸ் எடுத்துக்கொள்ள அவளை உற்று பார்த்து கொண்டிருந்த சரளா, என்ன மாமா, இவங்கள பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் வேணா ஒன்று சொல்றேன். அது கூட நீங்க இவ்வளோ தூரம் சொல்றதுக்காகவும் இவர் வீட்டுக்கு மூத்த பிள்ளைன்றதுக்காகவும் சொல்றேன். இந்த அக்ஷயாவை நாங்க கூட்டிட்டு போயிடுறோம். இவ அங்கே இருந்துக்கிட்டோம். எங்களுக்கும் கூட மாட வேலை செய்ய ஆளு தேவைப்படுது. இப்ப என்ன, இவளுக்கு 13 வயசு ஆகுது. இன்னும் 2 வருஷத்துல வயசுக்கு வந்துடுவா. அப்ப நாங்க தானே எல்லாம் செய்யணும். எங்க கூட இருந்து வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டா நாங்களே கூட எதனா போட்டு எங்கேயாவது கல்யாணத்தை பண்ணி கொடுத்துடுவோம். இவ்வளோதான் எங்களால செய்ய முடியும். என்னங்க நான் சொல்றது என்று தனது கணவனை பார்க்க, ஆமாப்பா என்றான் கணபதி. அம்மா சரளா, என்னம்மா சொல்ற? குழந்தை படிக்கிறா. அவங்க அப்பனுக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ஆசை. அவன் என்னவெல்லாமோ கனவு கண்டுகிட்டு இருந்தான். அதுக்கேத்தா போல இவங்கள நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிக்கவும் வச்சான். பிள்ளைங்களும் நல்லா படிப்பாங்க. அவங்கள கொண்டு போய் என்று அவர் முடிப்பதற்குள், அப்பா அதெல்லாம் பார்த்தா எப்படி? அவங்க அப்பா இருந்த மாதிரியே இப்போ இருக்க முடியாது. நாங்க வேணா சின்னவனை கூட்டிட்டு போய் எங்கேயாவது மெக்கானிக் ஷெட்ல சேர்த்து விடுறோம். இல்லைன்னா இங்கே இருந்து எதனா வேலைக்கு போய் அவங்க அம்மாக்கு துணையா இருந்துக்கட்டும். ஜான் புள்ளானாலும் ஆண் புள்ளை இல்லையா? இனி அவன் தானே அவங்க அம்மாவை பார்த்துக்கணும் என்றான் சங்கர். சண்முகத்தின் முகத்தில் வேதனை தெரிந்தது. அவர் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனார். தனது பிள்ளைகளிடம் இருந்து இப்படி ஒரு பதில் வரும் என்று அவர் சற்றும் எதிர்பார்க்காததால் ஆடிப்போனார். என்னப்பா, என்னென்னவோ பேசுறீங்க. நீங்க இப்படி பண்ணா அந்த பிஞ்சு குழந்தைங்க எதிர்காலம் என்னப்பா ஆறது? அதுக்காக நாங்க என்ன பண்ணணும்னு சொல்ல வரீங்க மாமா என்று கனகா குரல் எடுக்க, வேற என்னடி சொல்லுவாரு? அவங்கள கூட்டிட்டு போய் நம்ம பசங்களோட அவங்களையும் படிக்க வச்சு ஆளாக்கி விட சொல்லுவாரு. ஏன்னா அங்க எல்லாம் நமக்கு ஓசில கிடைக்குது பாரு. நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்குள்ளேயே புண்ண புடி என்ன புடின்னு ஆகுது. வேணுன்னா அண்ணிய கூட்டிட்டு போக சொல்லுங்க. அங்கதான் 3 வருமானம் வருது. அண்ணா அவங்க 2 பசங்களும் நல்லா தானே சம்பாதிக்கிறாங்க என்றாள் சரளா. ஏமா, எதுக்கு எங்களை வம்புக்கு இழுக்கிற? நாங்க ஒன்றும் கொல்கட்டாவில் அப்படியே பங்களால் இல்லை. கேட்டு பாருங்க, அங்கெல்லாம் இங்க இருக்கிறத விட 3 பங்கு விலை அதிகம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது. அது மட்டும் இல்லாம, நான் என்ன உன் புருஷன் போல பேங்க் மேனேஜரா, இல்ல உன் மச்சனம் போல கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியாரா? நானே ஒரு சாதாரண கம்பெனியில அக்கௌண்டண்டா வேலை பார்க்குறேன். என் பிள்ளைங்க இப்பதான் தலையெடுத்தாங்க. இனி அவங்களுக்கு கல்யாணம் காட்சின்னு பண்ண வேண்டாமா? இந்த அழகுல நாங்க எங்கிருந்து இவங்களை கூட்டிட்டு போய் பார்க்கறது? அண்ணன்களே தம்பி குடும்பத்தை பார்க்க யோசிக்கும் போதே இவ இந்த வீட்டு பொண்ணு. எங்களுக்கு என்ன வந்தது? என்னடி பேசாம உட்காந்துட்டு இருக்கிற? உன் தம்பிங்களை பார்த்ததும் பாசம் கொட்டுதோ என்றான் தேவா. ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதுதான் நீங்க பேசுறீங்களே என்று தடுமாறினாள் வனிதா. ஆமா, பொண்ணுக்கு சொத்துல மட்டும் பங்கு கொடுக்கணும், ஆனா பொறுப்பை மட்டும் ஏத்துக்க மாட்டாங்க என்று சரளா கனகாவின் காதை கடிக்க, ஆமாக்கா என்று அவளும் தலையை ஆட்டினாள். இதை கவனித்த தேவா, என்னம்மா சரளா, என்ன சொல்ற? எதுவா இருந்தாலும் சபையில கத்தி பேசு என்றான். எனக்கு என்ன பயம் என்று சரளா திரும்ப, போதும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் உங்களை சரண்யாக்கும் பசங்களுக்கும் எதுவும் செய்ய சொல்லல. அதுக்காகவும் நான் இப்ப பேச வரல. என் மனசுல வேற ஒரு எண்ணம் இருக்கு. அதை சொல்லத்தான் நான் உங்களை கூப்பிட்டேன் என்றார் சண்முகம். அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள கனகவும் சரளாவும் கண்களாலேயே ஜாடி பேசிக் கொண்டனர். என்னப்பா, என்ன சொல்ல போறீங்க என்றான் சங்கர். இதோ பாருப்பா,
உங்களுக்கும் குடும்பம் குட்டின்னு இருக்கு. அதுக்கு 1000 செலவும் இருக்கு. உங்களையும் நான் எதுவும் சொல்ல வரல. ஆனா உங்க எல்லாருக்கும் மாசமானா வருமானம்னு ஒண்ணு வருது. எப்படியோ சமாளிச்சுக்கிறீங்க. ஆனா இந்த குடும்பத்துக்கு சம்பாதிச்சு போட்டுட்டு ஆணி வேறா இருந்தவன் கௌதம். இப்ப அவனே போயிட்டான். பாவம். அந்த பொண்ணு இப்ப தன்னந்தனியா நிக்கிறா. ஆதரவு இல்லாம ஒரு பற்று இல்லாம இருக்கா. அவ கையில வேலையும் இல்ல. இந்த நிலைமையில அந்த பிள்ளைங்கள அவ எப்படி வளர்ப்பா? அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என்று அவர் கூறி நிறுத்த அனைவரும் அவரை உற்று பார்த்து கொண்டிருந்தனர். சரண்யா உள்ளே சமையல் வேலைகளை பார்த்து கொண்டு அமைதியாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். பிள்ளைகள் வெளியே விளையாடி கொண்டிருக்கும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. ஒன்றும் இல்லப்பா, இந்த வீட்டை வித்து வர்ற பணத்துல உங்க பங்குகளை விட கூட ஒரு பங்கு அவளுக்கு அதிகமா கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா அவளும் அந்த பணத்துல கடை கண்ணின்னு எதனா வச்சு பொழப்ப நடத்திப்பா. மீதி பணத்தை டெபாசிட் போட்டு வச்சாலும் அந்த வட்டி பணத்துல பிள்ளைங்க படிப்பை பார்த்துக்கலாம். இல்லைன்னா அவளுக்கு வர்ற பங்குல அவ என்ன செய்ய முடியும்? இது ஒன்றும் பெரிய வீடு கூட இல்லை, அவ்வளவா பணமும் வராது என்று அவர் கூறி நிறுத்த, அப்பா, அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டை 4 பங்கா தான் போடணும். நாங்க மட்டும் என்ன உங்களுக்கு பிறக்கலையா? எங்களுக்கெல்லாம் புள்ள குட்டி இல்லையா என்று கணபதியும் சங்கரும் என்கிற, அப்படின்னா உங்க பொண்ணு பங்க அவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு தான் நகையை போட்டு கல்யாணம் பண்ணீங்க. பத்தாததுக்கு அத்தையோட நகையும் பொண்ணுக்கு தான் சேரணும்னு கொடுத்தீங்க. அவங்க எந்த பொறுப்பையும் எடுத்துக்கிறதும் இல்லை என்று கனகா கூற, நாங்க மட்டும் என்ன இழிச்ச வாயா என்று தேவா ஒரு புறம் கத்த ஆரம்பித்தான். வீடே போர்க்களம் போல் ஆக சண்முகம் தலையில் கையை வைத்துக் கொண்டு அமைதியாக அமர்ந்தார். வெளியே பிள்ளைகள் விளையாட்டை நிறுத்திவிட்டு அமைதியாக உள்ளே வந்து அமர்ந்தனர். இவ்வளவு அமளி தும்மளியிலும் எதிலும் கலந்து கொள்ளாமல் தன் வேலைகளை அமைதியாக செய்து கொண்டிருந்தாள் சரண்யா. அன்றே ஊருக்கு புறப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் இந்த சொத்தில் ஒரு தீர்வு தெரியாமல் போகக்கூடாது என்று ராத்திரி அங்கேயே தங்கிவிட இரவெல்லாம் கூட்டம் போட்டு பேசிக் கொண்டிருந்தனர். சண்முகம் தனது மகனின் போட்டோவை பார்த்து கொண்டு அமைதியாக ஈசி சேரில் படுத்து கொண்டார். பிள்ளைகளை தன் அருகில் போட்டுக்கொண்டு சரண்யா தனது அறையில் படுத்து கொண்டாள். காலை அனைவரும் எழுந்து ஊருக்கு புறப்பட தயாராக சண்முகம் சொத்து குறித்து என்ன தீர்மானம் செய்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள ஆவலாக இருந்தனர். அப்பா, நீங்க இந்த வீட்டை பத்தி என்ன தீர்மானம் செஞ்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க ஒரு முடிவு செஞ்சிருக்கோம் என்று சங்கர் கூற சண்முகம் அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தார். அப்பா, நீங்க வீட்டை இப்ப விற்கலனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வீட்டை இப்ப வித்தா எங்களுக்கும் சரி பங்கு கொடுக்கணும். அப்படின்னா நாங்க கையெழுத்து போடுவோம். அது மட்டும் இல்லை, நீங்க இந்த வீட்டை பத்தி பேசாம இருந்தாலாவது எங்க பொண்டாட்டிங்க பசங்களை கூட்டிட்டு போக சம்மதிச்சிருப்பாங்க. இப்ப முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் போனா நாங்க அவங்கள பேசி சமாதானம் செய்யறோம். அது வர ஏதோ எங்களால முடிஞ்சதை கொடுத்துட்டு போறோம். அவங்கள இங்கேயே இருந்துக்க சொல்லுங்க. நீங்க இப்ப எங்க கூட கிளம்பி வாங்க. அண்ணன் கூட போனாலும் சரி, இல்லை ஏன் கூட வந்தாலும் சரி. 6 மாசத்துக்கு ஒருத்தர்னு நாங்க பாத்துக்கிறோம். ஆமாப்பா என்று கணபதியும் தலையாட்ட கனகாவும் சரளம் அவரை முறைத்து கொண்டு நின்றனர். அப்பா, அவங்க சொல்றதும் நியாயம் தானேப்பா. இனிமே அவங்க தான் உங்களுக்கு எல்லாம். பேசாம அவங்க சொல்றத கேட்டுட்டு போங்கப்பா என்றாள் வனிதா. ஆமா, இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை என் முகத்தை திருப்பி கொண்டாள் சரளா. இதற்குள், பசங்களா, தாத்தா கிட்ட சொல்லிட்டு வாங்க என்று சரண்யா பிள்ளைகளை பள்ளிக்கு தயார் செய்து அழைத்து வர அவளை பார்த்த அனைவரும் அதிர்ந்தனர். தாத்தா, நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம் என்று பிள்ளைகள் ஓடி வந்து சண்முகத்தை கட்டி கொள்ள, மாமா, நானும் வேலைக்கு போயிட்டு வரேன் மாமா என்று கௌதமின் யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு அங்கு வந்து நின்றாள் சரண்யா. அவளை பார்த்த அனைவரும் ஆடிப்போக, சரண்யா, என்னம்மா இது என்றார் சண்முகம். இனிமேலும் நான் டாக்ஸி ஓட்ட போறேன் மாமா. அவர் விட்டுட்டு போன பொறுப்பை இனி நான் ஏத்துக்கிறது போல அவர் விட்டுட்டு போன டாக்ஸி டிரைவர் வேலையும் நான் தான் பார்க்க போறேன். சரண்யா, என்னம்மா சொல்ற? நீ டாக்ஸி ஓட்ட போறியா? ஆமா மாமா, நான் தான் டாக்ஸி ஓட்ட போறேன். ஏன், இதுல என்ன இருக்கு? பெண்கள் இப்பெல்லாம் ஃப்ளைட்டே ஓட்டும் போது நான் டாக்ஸி ஓட்டக்கூடாதா? என்கிட்ட லைசன்ஸ் கூட இருக்கே. விளையாட்டா அவர்கிட்ட கத்துக்கிட்ட டிரைவிங் இன்னைக்கு எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் மானத்தோட சோறு போட போகுது. என் பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுக்க போகுது.
எங்க வீட்டுக்காரு எல்லாருக்கும் உதவிதான் செஞ்சிருக்காரு. யார்கிட்டயும் கையேந்தி நின்னதில்லை. அந்த ஆண்டவனை தவிர யாரையும் அவர் எதுக்கும் எதிர்பார்த்ததில்ல. அப்படிப்பட்டவரோட பொண்டாட்டி பிள்ளைங்களும் எதுக்கும் யாரையும் அண்டிருக்க மாட்டாங்க மாமா. எங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்களை நான் கேட்டுக்கிறேன் மாமா. நீங்க மட்டும் தயவு செஞ்சு எங்க கூட இருக்கணும். அம்மா அப்பா இல்லாத எனக்கு நீங்க அப்பாவா இருக்கணும். இத்தனை நாள் எனக்கு மாமனாரா இருந்த நீங்க இனி அப்பாவா இருக்கணும். அவரோட இடத்துல இருந்து இனி நான் உங்களை பார்த்துக்கிறேன். எங்க கூட இருப்பீங்களா மாமா என்று அவர் கைகளை பிடித்து கொண்டாள். அவளை கண்ணீர் மல்க பார்த்த சண்முகம், இருப்பம்மா, இருப்பேன். என் மக கிட்ட தான் நான் இனி இருக்க போறேன் என்றார். ஐயா, தாத்தானா தாத்தா தான் என்று பிள்ளைகள் அவரை கட்டி கொள்ள, அப்ப மாமா என் ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று அவர் காலில் விழுந்து வணங்கினாள். அவள் தலையில் கையை வைத்து ஆசிர்வதித்த சண்முகம், அம்மாடி, அந்த ஆண்டவனும் அந்த ஆண்டவன் கிட்ட போனவும் புருஷனும் உனக்கும் பிள்ளைக்கும் இனி துணையா இருப்பாம்மா. நீ தைரியமா நடைய போடு. இனி உனக்கு எல்லாம் வெற்றி தான் என்றார் நெகிழ்ச்சியாக. பிள்ளைகளை அழைத்து சென்று காரில் அமர வைத்து தானும் மிடுக்காக சென்று டிரைவர் சீட்டில் அமர்ந்த சரண்யா சரென்று காரை எடுக்க அனைவரும் அவர்களை வாயை பிளந்து பார்த்து கொண்டு நின்றனர். இத்துடன் மானத்தோடு வாழ்வேன் கதை முற்றும். உங்களுக்கு எழுதின அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.